peacemakers of Christo. நீ செத்து போகலாம் என்று எப்பொழுதாவது நினைத்தாயா? உன் கஷ்டங்களை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 33வது வசனத்திலே, பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரர்கள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர்தான் இரட்சகர், நீர்தான் ராஜா, நீர்தான் வழிகாட்டி, நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் ஆச்சரியத்திற்குரிய தேவன். தேவனே இறங்கி வந்திருக்கிறார், மானிட மகன் வந்திருக்கிறார். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் தான். எங்களை யாருமே அனாதையாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாது. உங்கள் தேவன் உண்மையான தேவன் அல்ல என்று ஆண்டவரே சொல்லவே முடியாது என்று நினைத்தோம் ஆண்டவரே. அப்பா, உன்னால் எல்லாம் கூடும். நீர் அற்புதங்களை எங்கள் மத்தியில இருந்து செய்து கொண்டே இருப்பீர், நீர் மறிக்கவே மாட்டீர் என்று நாங்கள் நினைத்தோம் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, அப்பா, இந்த நயவஞ்சகக்காரர்களால் ஆண்டவரே, வஞ்சகக்காரர்களால், பரிசேயர்களால், சதுசேயர்களால் ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு யூதர்களால் கொல்லப்பட்டிரே சுவாமி. ஏசப்பா, உன்னை கொன்று போட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உன்னை சிலுவையில் அறைந்தார்கள் சுவாமி. ஏசப்பா, அந்த வேளையில உம் சீடர்களும் சரி, நாங்களும் சரி ஆண்டவரே, ஐயோ தெய்வம் போய்விட்டது, நம்மை தேடி வந்த இரட்சகர் போய்விட்டாரே, இனிமேல் நம்ம என்ன செய்வோம், நமக்கு வழி இல்லையே என்று நினைத்தோம் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, நீர் வந்தீர் ஆண்டவரே. அப்பா, 3வது நாள் உயிர் தெழுந்து வந்தீரே சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அதே போல ஆண்டவரே, அவ்வப்பொழுது ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு பெற்றோராக ஆண்டவரே இன்று நான் உடைந்து போய் கிடக்கிறேன் சுவாமி. கைவிடப்பட்டவனாக கிடக்கிறேன் ஆண்டவரே, கண் கலங்கி கிடக்கிறேன் ஐயா, அனாதையாக கிடக்கிறேன் ஆண்டவரே, அவதிக்குள்ளாய் கிடக்கிறேன் ஆண்டவரே, கடனுக்குள்ளாய் கிடக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கிடக்கிறேன் ஆண்டவரே, வயதாகியும் திருமணம் ஆகாமல் கிடக்கிறேன் ஆண்டவரே, மனைவியை இழந்து விட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே, கணவனை இழந்து விட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, யாரும் இல்லாதவளை போல கிடக்கிறேனே அப்பா, எனக்கு ஆறுதல் யாரும் இல்ல சுவாமி. யார் ஆண்டவரே? அன்று அனாதையாக நீ சிலுவையில தொங்கினீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அப்போ உன் கனவெல்லாம் உடைந்து போனது என்று நாங்கள் நினைத்தோம் சுவாமி. அதே போல இன்று என் கனவு உடைந்து கிடக்கிறது ஆண்டவரே. நான் நினைச்ச காரியங்களே நடக்கல அப்பா. என் பிள்ளைங்க வாழ்க்கை செழுமையாக இல்லையா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் போராடுகிறார்கள் ஆண்டவரே, அனுதினமும் ஓடுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் ஊதியம் வரும் பொழுது எப்படிதான் வந்த காசு செலவாகுதுன்னே தெரியல ஆண்டவரே. அனாவசரமான செலவுகள் ஐயா. அப்பா, இந்த நோய் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல ஆண்டவரே. எப்பா, இந்த இறப்பு ஏன் வருகிறது என்று தெரியல ஆண்டவரே என்று கண் கலங்கி போய் கிடக்கிற எத்தனையோ குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, அந்த பிள்ளைகளை எல்லாம் பாருங்க ஆண்டவரே. எஸ் ராஜாவே, நானும் செத்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என் மகனால செத்து போய் கிடக்கிறேன், என் மகளால செத்து போய் கிடக்கிறேன், என் கணவனால செத்து போய் கிடக்கிறேன், என் மனைவியால செத்து போய் கிடக்கிறேன், நான் நம்பினவங்களால செத்து போய் கிடக்கிறேன். ஐயோ தெய்வமே, அனாதையா கிடக்கிறேனே என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. அப்பா, என் கடனை பார்த்தா மலை போல இருக்கிறதா ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கைய பார்த்தா பாதாள குழிக்குள்ள உளுந்துருவேனோன்னு இருக்குது ஆண்டவரே. இயேசுவே, எதை நோக்கி செல்லணும்னே தெரியலையப்பா, எங்கிருந்து ஆறுதல் வரும்னே தெரியலையா ஆண்டவரே. இயேசுவே, இந்த பிள்ளைகள் அனைவரும்
மன உடைந்து போய் கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த மனங்களை நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாளில அப்பா உம்முடைய தூதர்கள் வந்து உம்முடைய கல்லறையை சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே அந்த கல்லறையினுடைய அந்த வாயிலை உடைத்து ஆண்டவரே உன் நீர் வெளியே வர அவர்கள் உதவினார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த மகிமையான நிகழ்வுகளை கண்டு நாங்கள் பூரிப்பு அடைகிறோம் சுவாமி. உம்முடைய உயிர்த்தலை நினைத்து நாங்கள் ஆனந்திக்கிறோம் சுவாமி. ஏசப்பா அதே போல என் உள்ளமெல்லாம் மகிழணும் ஆண்டவரே. உம்முடைய தேவ தூதர்களை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே மன உடைந்து போய் வாழ்கிறார்கள் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழுமையை கொண்டு வாங்க ஆண்டவரே. அவ்வப்பொழுது ஆண்டவரே என்ன செய்வதென்றே தெரியாமல் ஆண்டவரே குடிப்பழக்கத்திற்கும் போதைக்கும் காதலுக்கும் தகாத உறவுகளுக்கும் ஆண்டவரே சம்பந்தமாயி ஆண்டவரே தங்களுடைய சமாதானத்தை இழந்து போய் கிடக்கிற குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஆசைப்பட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணம் வராமல் தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே. நிலத்தை விற்கணும்னு நினைச்சு அந்த நிலம் விற்காமையே கிடக்குது ஆண்டவரே. என் பிள்ளை நல்லா வாழும் நினைச்சேன், ஆனா வாழாம கிடக்குதே ஆண்டவரே. அப்பா தெய்வமே இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா எங்களால என் குடும்பத்தை வழி நடத்த முடியாது சுவாமி. ஆமாண்டவரே நான் தோற்றவன் ஆண்டவரே, தோற்று போய்விட்டேன் சுவாமி. என்னால போராட முடியல ஆண்டவரே, என்னால எதிர்த்து நிக்க முடியலப்பா. என் எதிரிகள் வலிமையானவனாக இருக்கிறான் ஆண்டவரே, அவனை எதிர்த்து என்னால போராட முடியல சுவாமி. ஏசப்பா எங்க சென்றாலும் லஞ்சம், எங்க சென்றாலும் பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்களேப்பா. என்கிட்ட இல்லையா ஆண்டவரே, என் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட என்கிட்ட காசு இல்லையா ஆண்டவரே. நான் குழந்தை பேக்கிறதுக்கு IVF போகணும்னு சொல்றாங்க ஆண்டவரே. அங்க போனாலும் என்கிட்ட காசு இல்லையப்பா. 2 தடவை போனேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆண்டவரே. எல்லாத்துலயும் ஃபெயிலியர் அப்பா. என் வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஃபெயிலியர் தான். நான் கண்டதெல்லாம் தோல்விதான் அப்பா. என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு ஆண்டவரே. எனக்கு வாழவே பிடிக்கல ஆண்டவரே. நான் வாழ்க்கையை வெறுக்கிறேன் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே நீ சக்தி உள்ளவர் ஆண்டவரே. நீர் வாழ வைத்தவர் ஆண்டவரே, வாழ்வை கொடுத்தவர் ஆண்டவரே. கெட்டு போன வாழ்க்கையை சரி செய்த தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. இரத்தப்போக்குள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையை, விபச்சார ஸ்திரீயுடைய வாழ்க்கையை மாற்றிய தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா ஒரு வார்த்தை போதும் அப்பா. இந்த பிள்ளைகள் சுகம் அடைவார்கள், வாழ்வார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே சாவின் சாத்தான் உம்முடைய திரு ரத்தத்தினாலே எரித்து கொல்லப்படட்டும் சுவாமி. இந்த குடும்பங்களை இந்த சாத்தான் அணுகவே கூடாது ஆண்டவரே. எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் ஏசப்பா எனக்காக போராடுவார். என் ஏசப்பா என்னை கைவிட மாட்டார். என் ஏசப்பா என்னை வாழ வைப்பார் என்ற உறுதியை இந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு, இந்த விசுவாசத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஊட்டி வளர்க்கும்படியாக ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் கொடுத்த அந்த பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, பழைய துணி மற்றுமாக நோட்டு, பேனா, புஸ்தகங்கள், சோலார் லைட் அனைத்தையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா முன்னிலையிலும் எங்களுடைய
சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு முன்னிலையிலும் எல்லா ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் இது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை தான் நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்க. தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கருத்துக்களுக்காக ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும், நற்கருணை ஆராதனையிலும், நவநாளிலும், உன்னத திருப்பலியிலும் சமர்ப்பித்து பேராக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தயவு செய்து அனுப்புங்கள். ஒருவேளை உங்களுடைய நீண்ட நாட்கள் கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிங்க. 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக இறைக்கத்தின் ஜெபமாலையிலும், நற்கருணை ஆராதனையிலும், திருப்பலியிலும், நவநாளிலும் உங்க பேர்களையும் கருத்துக்களையும் சொல்லி அர்ப்பணிப்போம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்கு கிரகோரியன் மாஸ், கிரகோரியார் திருப்பலி, 30 திருப்பலி தொடர்ந்து ஒரே குருவானவர் உங்களுக்காக ஜெபிப்பார். அதையும் நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இந்த எண்ணெய் எல்லா நோய்களுக்கும் பயன்படும், வலிகளுக்கு பயன்படும். ஆஸ்மா வலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி, மூச்சு வாங்கல், மூச்சு திணறல், அனைத்திற்கும் இது ஒரே எண்ணெய் தான். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்துங்க, வலிகளுக்கும் பயன்படுத்துங்க. தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய ரகசிய ஜபங்கள் உடையவை. இதையும் நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. இது செய்வினைகளை அகற்றும், கட்டுகளை உடைக்கும், வளராத குடும்பத்திற்கு வாழ்வு அளிக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனல் நீங்க எத்தனையோ பேர் பாக்குறீங்க, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய உற்றா உறவினர்கள்ட்ட சொல்லுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக. இந்த ஊழியத்தை கடவுள் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். இதை நீங்களும் தாங்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். God bless you all.